சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரியோ இருக்கும்னு நினைச்சிருந்தா நமக்கு வந்து ரஜினிகாந்த் கிடைச்சிருக்க மாட்டார். உவட்டாத தமிழே உன்னை வணங்கி தொடங்குகின்றேன் உரையை. நீங்க எல்லாத்தையும் சிறப்பு விருந்தினர் கூப்பிட்டதுக்கு தம்பியை கூப்பிட்டு பேச வேண்டியிருக்கலாம். முதல்ல அட்டாசமா பேசுற அப்படிங்கிறது என்ன? அறியாமையை போக்கக்கூடியது, தெரியாததை தெரிஞ்சுக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம் என்னன்னு தெரியுமா? மரணத்தை விட, மரணம் எல்லாருமே பயப்படக்கூடியது, கரெக்டா? ஆனா அந்த மரணத்தை விட ஒருத்தன் அதிகமா ஒருத்தன் எதுக்கு? அப்ப இன்னும் மேலும் மேலும் வளரணுங்கும் போது இந்த வளர்ச்சியை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள், இந்த தேசத்தை தாங்க வேண்டிய தூண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி விழித்தெழு அறக்கட்டளை கண்டுபிடித்த இந்த தூண்கள் யாருன்னா மாணவ செல்களாகிய நீங்கள் தான் வந்து நாளைய தூண்கள். சொல்றாரு ஒரு படத்துல, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் நிக்குமா? நிக்காது. நீங்க படிக்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னா தயவுசெய்து இன்னைக்கு ஸ்கூல்ல விட்டு நின்றுடுங்க. என்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸ். பரீட்சையில பாஸ் ஆயிட்டு வந்து 100க்கு 100 வாங்கிட்டா வாழ்க்கையில சூப்பரா வந்ததுனால நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பொய். யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. படிப்புல 100க்கு 100 வாங்குறதுக்கும் வாழ்க்கையில வெற்றி அடைக்கிறதும் சம்பந்தமே இல்லை. என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இயந்திரத்தன்மை ஆயிட்டு மிஷினுக்கு கூட மெயின்டெனன்ஸ் டேன்னு ஒண்ணு விடுறான். ஆனா மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டுல ஒரு மெயின்டெனன்ஸ் டேங்கிறதே கிடையாது. அதுவும் இல்லாம பர்டிகுலரா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி காலையில எந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஸ்கூலுக்கு போக வேண்டியது, அங்க போய் ஒரு 8 மணி நேரம் படிக்க வேண்டியது, அதுல மறுபடியும் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து டியூஷன் போயிட்டு வாங்கன்னு டியூஷன் போயிட்டு வந்துட்டு திருப்பி வந்து ஹோம் ஒர்க் பண்றது, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு படுத்து மறுபடியும் காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமைனாச்சுக்கு ஒரு ஃப்ரீயா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சூழ்நிலையில கூட இன்னைக்கு பல மாணவர்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மத்தியில இல்ல எங்களுக்கு வந்து நாள் கிழமை முக்கியம் இல்ல, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற லட்சியம் வந்து ரொம்ப முக்கியம். சோ அந்த முன்னேற்றத்தினுடைய படிக்கட்டை நோக்கி பயணிக்கிறதுக்காக எங்களுடைய பயணத்துல ஒரு அங்கம் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இங்க வந்துட்டு இருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் பலத்த கரகோஷத்தை நீங்களே கொடுங்க. இது உங்களுக்கான கைத்தட்டு, வேற யாருக்கான கைத்தட்டும் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு விழாவுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் சொல்லாங்க. இன்னைக்கு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? நீங்க தான் சீஃப் கெஸ்ட். இங்க இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் சீஃப் கெஸ்ட். நாங்க வந்து இங்க வந்து ஒரு கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க தமிழ்ல, வினை ஊக்கி, அவ்வளவுதான். முதல்ல சொல்றவர் கூட சொன்னாரு இங்க இருந்த எங்க மாதிரி வந்து நீங்களும் முன்னுக்கு வரணும்னு. தயவுசெய்து அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. இங்க இருக்கிற யாரு மாதிரியும் வராதீங்க, உங்களை மாதிரி வாங்க. நீங்க உங்களா வளருங்க, நீங்க நீங்களா இருங்க. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா வந்து அவர் வந்து ஒரு காந்தி மாதிரி நான் இருந்திருக்கணும், இல்ல வந்து நேரு மாதிரி இருந்திருக்கணும்னா நமக்கு ஒரு அப்துல் கலாம் ஐயா கிடைச்சிருக்க மாட்டார். ஒரு சச்சின் டெண்டுல்கர் வந்து நான் ஒரு கபில் தேவ் மாதிரி விளையாடணும், கவாஸ்கர் மாதிரி ஆகணும்னு நினைச்சிருந்தா நமக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கர் கிடைச்சிருக்க மாட்டார். ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரியோ இருக்கும்னு நினைச்சிருந்தா நமக்கு வந்து ரஜினிகாந்த் கிடைச்சிருக்க மாட்டார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முதல் முடிவு, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா யார மாதிரியும் வரணும்னு நினைக்காதீங்க. யாரு மாதிரி வரணும்? நீங்க யாரோ அதை நீங்க உங்களை செதுக்கிக்கிட்டு நீங்க பல லட்சம் பேருக்கு அடையாளமான ஆளா இந்த சமுதாயத்தில் உருவாகணும். அதுதான் வாழ்க்கை. இன்னொருத்தர் மாதிரி வர்றவங்களுக்கு இல்ல இன்னொருத்தர் மாதிரி பேசுறவங்களுக்கு பேர் என்ன? மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஹீரோக்கு மதிப்பு ஜாஸ்தியா, மிமிக்ரி ஆர்டிஸ்டுக்கு மதிப்பு ஜாஸ்தியா? மிமிக்ரி ஆர்டிஸ்டுக்கா, ஹீரோக்கு? ஏன்னா ஹீரோ அவருடைய சார்ந்து இருக்கார். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மற்றவங்களுடைய குரலை டப் பண்றாரு. அப்ப முதல்ல நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னைக்குமே நான் இன்னொருத்தர் மாதிரி வரணும் அப்படிங்கறத விட்டுடுங்க. நான் எந்த அளவுக்கு எல்லாத்த விட சிறப்பா வர முடியும், எந்த துறையில வர முடியும், ஏன் நான் வரணும், இது தெரிஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அருமையான வாழ்க்கை இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை புத்தகம் வெவ்வேறு. இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? Nobody. 11th? One and only one. 10th? Good. 9th? 8th?
7th, so predominantly 10th standard students. Fantastic, superb age. Because இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஏஜ். என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் எஜுகேஷன் யாராவது சொல்ல முடியுமா? யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் எஜுகேஷன். கல்வி, கல்வினா என்ன? யா ப்ளீஸ். பலத்த கரகோஷம் கொடுங்க. தம்பி தானா மேல வந்திருக்காரு. உவட்டாத தமிழே உன்னை வணங்கி தொடங்குகின்றேன் உரையை. எந்தை வள்ளலையும் எந்தாய் வள்ளியையும் போற்றி வணங்குகின்றேன். அரங்கில் அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் சென்னை உயர்நிலைப்பள்ளி இருக்கஞ்சேரி 10ஆம் வகுப்பு மாணவனின் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதை போல நமது விழுத்தொரு இளைஞர் மன்றம் அவர்கள் நம்மை எல்லாம் வீழ்த்தலை செய்ததற்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்க கடன்பட்டிருக்கிறேன். கல்வி என்றால் என்ன என்று நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். கல்வி என்பது கற்றுக்கொள்வதுதான். கல்வி, கலை இரண்டும் தமிழ் சொல்தான். ஆனால் இரண்டும் சில வேறுபாடுகளை கொண்டது. கல் கூட்டல் வி கல்வி, கல் கூட்டல் ஐ கலை. கலை என்பது நமது திறனை வளர்த்துக் கொள்வது கலை. கல்வி என்பது நமது அறியாமையை அகற்றிக் கொள்வது கல்வி. எனவே நாம் அனைவரும் நமது அறியாமையை அகற்றிக் கொள்ள வேண்டும், அதுதான் கல்வி என கூறி இந்த நல்ல வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசாம நீங்க எல்லாத்தையும் சிறப்பு விருந்தினர் கூப்பிட்டதுக்கு தம்பியை கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம். முதல்ல அட்டாசமா பேசுற அப்படி. சோ இவ்வளவுதான் கரகோஷம் அவர் சொன்னதுக்கு. அருமை அருமை கண்ணா, அருமையான விளக்கம். கல்விங்கிறது வந்து நம்மளுடைய அறியாமையை போக்கிக்கிறது தான் கல்வி. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ் தான் கல்வின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு இங்கிலீஷ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுதான் வந்து எஜுகேஷன் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 9th முடிச்சுட்டா 9th நான் படிச்சிட்டேன், 10th முடிச்சுட்டா 10th படிச்சிட்டேன், 12th முடிச்சா நான் 12th முடிச்சிட்டேன், ஒரு டிகிரி முடிச்சுட்டா நான் படிச்சே முடிச்சிட்டேங்கிற அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கு, தாட் ப்ராசஸ் இருக்கு. ஒரு டிகிரி வாங்கிட்டா நான் படிச்சவன். தம்பி சொன்னார் இன்னைக்கு கல்விங்கிறது என்ன? அறியாமையை போக்கக்கூடியது, தெரியாததை தெரிஞ்சுக்கிறது. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கற்க கசடர கற்பவை கற்றபின் மறந்துடணுமா? ஃபேண்டாஸ்டிக். நிற்க அதற்கு தக. அப்ப கல்வியினுடைய பயனே ஒருத்தன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன படிச்சோமோ அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நடத்தைய அமைச்சுக்கணும். அதுதான் கல்வி. அருமையா சொன்னப்பா, மனதார பாராட்டுகள். உன்னுடைய தமிழுக்கும் வாழ்த்துக்கள். நார்மலா இப்ப எந்த ஸ்கூலுக்காவது போயிட்டு யாரையா ஒருத்தரை வந்து தம்பி யாராவது ஒருத்தர் வாங்கன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம் என்னன்னு தெரியுமா? சவுண்டா தப்பா ரைட்டா கவலை இல்லை, சொல்லுங்க. சாரி, அதாவது மரணத்தை விட, மரணம் எல்லாருமே பயப்படக்கூடியது, கரெக்டா? ஆனா அந்த மரணத்தை விட ஒருத்தன் அதிகமா ஒருத்தன் எதுக்கு பயப்படுவான்னா ஸ்டேஜ் ஃபியர், பப்ளிக் ஸ்பீக்கிங். ஒரு பொதுமக்கள் மத்தியில, ஒரு 4 பேருக்கு மத்தியில ஒரு பேச கூப்பிட சொன்னா மெத்த படிச்ச மேதாவி கூட சில நேரத்துல வந்து கொஞ்சம் அலறிடும். நான் தான் சொன்னேன், மரணத்தை விட ரொம்ப பயம் அதிகமா மக்களுக்கு எதுல இருக்குன்னாக்கா பப்ளிக் ஸ்பீக்கிங்ல. கூப்பிட்ட உடனே தம்பி கிள்ளி மாதிரி வந்து பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சுட்டு போயிட்டாரு. இது கூடுமான வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பாசிபிள்.
கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இந்த இனிஷியேட்டிவ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். பையன் எதுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் யாரை நம்புறான்? அவன் அவனை மட்டும்தான் நம்புறான். அவன் வேற யாரையும் நம்புறது இல்ல. அவன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குவாலிட்டி, நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்னஸ், ஸ்பான்டேனிட்டி, கூப்பிட்ட உடனே அந்த சமயோஜித புத்தி, அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பேசுறது, இது வந்து பல பேர்த்துக்கு வந்து வராது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பல பேர்த்துக்கிட்ட இருந்து கத்துக்கணும். கத்துக்கிறது வந்து வெறும் புக்ல இருந்து மட்டும் கத்துக்கிறது இல்ல, ஆசிரியர்கிட்ட இருந்து மட்டும் நம்ம கத்துக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்ச பல ஆசிரியர்கள்ட்ட நான் பேசியிருக்கும் போது, ஆசிரியர்கள் நிறைய வந்து நீங்க எங்கிருந்து படிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும் போது, பல மேம்பட்ட ஆசிரியர்கள் எனக்கு கூறின பதில் வந்து, சார் என்னுடைய மாணவர்கள் கிட்ட இருந்து தான் நான் அதிகமான பாடம் கத்துக்கிறேன். யார்கிட்ட இருந்து? மாணவர்கள்ட்ட இருந்து தான் நான் அதிகமான அளவு பாடம் கத்துக்கிறேன். அப்ப நம்ம கத்துக்க வேண்டியது வந்து எல்லா இடத்துலயும் 360 டிகிரி, யாருகிட்ட இருந்து வேணா எதை வேணா நம்ம கத்துக்கலாம். ஆனா என்னத்தை கத்துக்கணுங்கிறது முடிவு பண்ண வேண்டியது மட்டும்தான் ஒரு பெரிய சேலஞ்ச். இப்ப இங்க ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைய தூண்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூண்கள்னா என்ன? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் பூராமே இங்க உட்கார்ந்து இருக்காங்க, நம்பிக்கையா தைரியமா உட்கார்ந்து இருக்காங்க இந்த ஸ்டேஜ் கீழே. பட் இங்க வந்து எதுவுமே இல்ல. அங்கன்னா கூட பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. இங்கெல்லாம் இவ்வளவு தூரம் ஓபன் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து கான்பிடன்ஸா உட்கார்ந்து இருக்காங்க. என்ன காரணம்? இந்த 2 பில்லர் இங்க தாங்கிட்டு இருக்கு. பின்னாடி 3வது ஒரு பில்லர் அந்த கார்னர்ல தாங்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு பில்லர் அப்படின்னாவே தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் பில்லர். கரெக்டா? தூண். அப்ப தூண் எந்த அளவுக்கு வந்து திடகாத்திரமா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தூண் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கடினமான பில்டிங்கை வந்து ஏத்திட்டு போலாம். கரெக்ட் தானே? இப்ப பில்டிங் வந்து 10 மாடி கட்டுறதுக்கு எனக்கு பணம் இருக்கு, இடம் இருக்கு. ஆனா பில்லர் ஸ்ட்ராங்கா இல்ல, என்ன ஆகும்? பில்டிங் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அப்ப நம்மளுடைய நாடு இன்னைக்கு வந்து ஏன் இந்த தலைப்பு நான் வந்து திங்க் பண்றேன்னா, ஏன் விழித்தல் அறக்கட்டளை இதுக்கு நாளைய தூண்கள் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, நம்ம இந்திய நாடு இன்னைக்கு வல்லரசு நாடுகள்ல மாதிரி வந்து பெரிய லெவல்ல முன்னேறி போய்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேகங்கள் வந்து அதிகமா எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்கு. அப்ப இன்னும் மேலும் மேலும் வளரணுங்கும் போது இந்த வளர்ச்சியை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள், இந்த தேசத்தை தாங்க வேண்டிய தூண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி விழித்தல் அறக்கட்டளை கண்டுபிடித்த இந்த தூண்கள் யாருன்னா மாணவ செல்களாகிய நீங்கள் தான் வந்து நாளைய தூண்கள். நீங்க எந்த அளவுக்கு நீங்க திடகாத்திரமா இருக்கீங்களோ, ஒரு நாட்டினுடைய மாணவ செல்வங்கள் எந்த அளவுக்கு வந்து புத்திசாலியா, அறிவாளியா, திறமைசாலியா, ஆக்கப்பூர்வமான மனிதர்களா இருக்காங்களோ அதை வச்சுதான் நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும். நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய முதலமைச்சரை மட்டும் நம்பியோ இல்ல வந்து மந்திரிமார்களை மட்டும் நம்பியோ நாடு இல்லை. அவங்க வந்து வழிநடத்தக்கூடியவர்கள். ஆனா இந்த நாளைய தூண்கள், இங்க எத்தனை பேர் வந்து நீங்க வருங்கால முதலமைச்சர்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க எத்தனை பேர் வருங்கால மந்திரிகள், வருங்கால பிரதம மந்திரி கூட இங்க இருக்கலாம், who knows. ஆனா இந்த நாளைய தூண்களா வரணும்னா, தூண்களா இருக்கும்னா முதல்ல நீங்க உங்களுடைய இதை வந்து தாங்கி பிடிக்கணும். ஏன்னா தூணுடைய தன்மையே மற்றவங்களோட பாரத்தையும் சேர்த்தி தாங்கிறது. அப்ப அடுத்தவங்களுடைய பாரத்தை நம்ம முதல்ல தாங்கணும்னா நம்மளுடைய பாரத்தை முதல்ல நம்ம தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும். அப்ப இந்த தூண் வந்து நமக்கு மேல தெரியுது, மேபி ஒரு 12 feet தூண் தெரியுது. ஆனா இந்த தூணுடைய பலம் எதை சார்ந்திருக்கு? அஸ்திவாரத்தை சார்ந்திருக்கு. எந்த அளவுக்கு அஸ்திவாரம் நீங்க ஸ்ட்ராங்கா போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தூண், அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையான அஸ்திவாரத்தை, ஸ்திரமான அஸ்திவாரத்தை கொடுக்கிறது தான் கல்வி படிப்பு. அந்த கல்வி படிப்புங்கிறது அஸ்திவாரம். அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய கல்வி படிப்பை வந்து திறம்பட மேம்பட கத்துக்கிறீங்களோ, பயில்றீங்களோ, அது மாதிரி நடக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை பின்னாடி இன்னும் நீங்க என்ன வேணா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணிடுறீங்க. வடிவேல் சொல்றாரு ஒரு படத்துல, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் நிக்குமா? நிக்காது. ஏன்னா பேஸ்மெண்ட் வீக் ஆயிடுச்சுன்னா பில்டிங் நிக்காது. அப்ப இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து
நம்மளுடைய விழித்தல் அறக்கட்டளை இன்னைக்கு செய்யறதுக்கு காரணமே உங்களுக்கு உங்களுடைய அஸ்திவாரத்தை நீங்க பலப்படுத்திக்கிறதுக்காக தான். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி, நீங்க இங்க இருக்கிறதுல யார் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என்னவா ஆகணும்? யார் ஆகணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே விட கிடைச்சிருக்கு. என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, மீதி இருக்கிறீங்களா? எதுக்காக நம்ம படிக்கணும்? இன்னைக்கு கூடுமான வரைக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கும் போது, எங்க வீட்லயும் காலேஜ் போற பையன் இருக்கான், எனக்கு பெரியவன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் சன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கான். கூடுமான வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதோ, டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதோ, ஸ்டூடெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதோ, என்ன நீ படிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு இன்ஜினியரிங்கோ, மெடிக்கலோ, ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, இல்ல பினான்ஸ் ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸோ, whatever it is. Next question, why that? ஏன் இது எங்க போய் கடைசில நிக்குது? எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே? காசு, பணம், துட்டு, மணி. காசு, பணம், துட்டு, மணி. அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய சொசைட்டில என்ன பண்ணிட்டோம்? நீங்க பண்ணல, எங்க மாதிரி ஆளுங்க, எங்களுக்கு முன்னாடி ஆளுங்க பண்ணின தப்பு, எஜுகேஷனையும் எக்கானமியும் லிங்க் பண்ணிட்டோம். எக்கானமிங்கிறது வேற, அது பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளார போக வேண்டாம். பட் படிச்சா காசு சம்பாதிக்கலாம், படிக்கலாம்னா காசு சம்பாதிக்க முடியாது. அப்ப எங்க வீட்டுல வர பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? நல்லா பாடுறா, ஏப்பா அப்பதான் நல்ல வேலைக்கு போறான், அப்பதான் சம்பாதிக்க முடியும், இல்லன்னா பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு. அப்ப தெரிஞ்சோ தெரியாமலாம் இன்னைக்கு பெற்றவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல சில டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க? படி, அப்பதான் சம்பாதிக்க முடியும், அப்பதான் வேலைக்கு போக முடியும். என்னுடைய ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்க படிக்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னா தயவுசெய்து இன்னைக்கு ஸ்கூல்ல விட்டு நின்றுடுங்க. என்னுடைய ஸ்ட்ராங் அட்வைஸ். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வீட்லயே எடுத்து பாத்துங்க, யாரு பாப்புலரான ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை சொல்லுங்க. ஓகே, யாருமா? நயன்தாராவா? எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நம்ம முதல்ல ஏன் படிக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் பவுண்டேஷன். என்ன படிக்கணும், எதுக்காக படிக்கணுங்கிறத ஏன் படிக்கணும், நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம். படிப்புங்கிறது தம்பி அருமையா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டா, அப்படி அறியாமையை நீக்கிறதுக்காக தான் கல்வி. அப்ப நீங்க ஒரு டிகிரி முடிச்சா எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? அறியாமை பூரா நீங்கிச்சுன்னு அர்த்தமா? வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு உண்டான அறியாமை தொடர்ந்துட்டே இருக்கும் சாகிற வரைக்கும். அப்ப கல்விங்கிறது என்னைக்காவது முடியுமா? கல்விங்கிறது நீங்க மூச்சை நிறுத்துற வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கல்வி. லைஃப் லாங் லேர்னிங் இஸ் ஆல் அபவுட் எஜுகேஷன். Education doesn't complete with gaining a graduation or a post graduation or a doctorate degree. அதே மாதிரி இப்ப திடீர்னு இப்ப ஒரு இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேசணும், ஐயோ ஒரு பயங்கரமா படிச்சிருப்பாரு. இங்கிலீஷுக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். தம்பி அருமையா தமிழ்ல புலமையா பேசிட்டு போன சொன்னாரு. அந்த தம்பி மாதிரி இப்ப எனக்கு தமிழ் பேச சொன்னீங்கன்னா எனக்கு வராது. அப்ப ஒரு மொழி நம்மளுடைய அடிப்படையில என்ன ஆயிருதுன்னா, ஒரு பையன் வீட்டுல இங்கிலீஷ் பேசினா நம்மளே என்ன நினைச்சோம், அவன் சூப்பர் நாலேஜ். ஏன்னா நாலேஜ், அவன் இங்கிலீஷ் பேசுறான். ஒருத்தர் ஹிந்தி பேசிட்டு இருக்கான், அவன் ஹிந்தி பேசிட்டு இருக்கிறவனை பார்த்து நீ ஏன்டா அவனுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா அவன் அருமையா ஹிந்தி பேசுறானே. தம்பி அருமையா தமிழ் பேசுறது, தமிழ் பேசுறவனை பார்த்து நீ அருமையான அறிவாளிதான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன்னா அது நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பாராட்டக்கூடிய தன்மை நம்மளுக்கு என்னைக்குமே கிடையாது. அதுதான் மனிதனுடைய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு பகுதி. எதுவுமே நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அதை நம்ம மதிக்கிறது கிடையாது. இல்லாத வரைக்கும் மதிப்போம். நம்ம கிட்ட ஒரு பொருள் வந்துருச்சுன்னா அதை மதிக்க மாட்டோம். நம்மளை விட்டு அந்த பொருள் போனதுக்கப்புறம் திருப்பி அதே பொருளை மதிப்போம். அப்ப இந்த மனிதனுடைய எண்ணம் என்னன்னா, எது என்கிட்ட இல்லையோ அதை பெருசா நினைக்கிறதே பொழப்பா வச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு பேப்பரை கொடுத்து
ஒரு பையன் கிட்ட வந்துட்டே தம்பி உன் கஷ்டத்தை பூரா எழுதுறா, இன்னொரு பேப்பரை கொடுத்து இந்த பக்கம் திருப்பி உன்னுடைய நல்ல உங்களுடைய என்னென்னலாம் இருக்கோ எழுதுறாங்கன்னா, இந்த நல்லதை பூரா எழுதுறாங்கிற பக்கத்துல அவன் புள்ளி கூட வைக்க மாட்டேங்கிறான். என்னெல்லாம் கஷ்டமான இடத்துல இருக்கிறது எழுதுறாங்கன்னா அடிஷனல் சீட் கேட்கலாம், எக்ஸாம்ல கேட்கிற மாதிரி. ஏன்னா அவன் எழுதி முடிச்சவங்க அடிஷனல் சீட் கேட்கறாங்க. ஏன்னா அவ்வளவு துக்ககரமா இருக்குன்றான். என்ன சார், கார் இல்ல, வீடு இல்ல, பங்களா இல்ல, 10 ஷூ இல்ல, ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்ல, கிரிக்கெட் கிட் இல்ல. இப்ப செருப்பு இல்லைங்கிற வருத்தப்படுறவன் கால் இல்லைங்கிறவன் எப்படி வருத்தப்படுவான் யோசிச்சு பாருங்க. அப்ப கால் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பலம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், செருப்பு இல்லைங்கிறத பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஐயோ என் காலுக்கு செருப்பு இல்லையே, ஐயோ என் காலுக்கு செருப்பு இல்லையே. புரியுதா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு? அப்ப காலங்கிறது எவ்வளவு பெரிய ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், அருமையான அப்பா அம்மா இருக்காங்க, நல்ல அண்ணன் தம்பி இருக்காங்க, நல்ல ஆசிரியர் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு இது வரைக்கும் கை கால் எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு கை போகல, கால் போகல, கண்டு போகல, எந்த குறைபாடும் இல்லை. நீங்க எவ்வளவு 1000 அடிஷனல் சீட் வாங்கி எழுதலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் எழுதுறதுக்கு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ணணும்னா உங்களை நான் யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். எப்பயுமே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தப்பு சொல்ல முடியாது. எங்களை மாதிரி பெற்றவங்க என்ன சொல்லி வளர்க்குறோமோ அதுதான் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நான் எங்க வீட்டுல என்ன பேசுறேன்னா அதுதான் என் பையனுடைய பிரின்சிபலா மாறும். இப்ப என்னுடைய வீட்டு எடுத்துட்டீங்கன்னா என் பசங்களுக்கு யாருக்குமே என்னைக்குமே நீ உட்கார்ந்து நீ படிதான் நான் சொன்னதே கிடையாது, மார்க் வாங்கலான்னு சொன்னதே கிடையாது. மார்க் வாங்கலான்னு எப்படி இந்த பணத்துக்காக படிக்க கூடாதுன்னு சொல்லணும், மார்க்குக்காக இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. மார்க்குக்காக ரொம்ப 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 தவறான செய்தி. மார்க் based education system is one of the curse to our education system. சாபக்கேடு. ஏன்னா மார்க்குங்கிறது அந்த எக்ஸாம்ல 3 மணி நேரத்துல நீ எழுதி முடிக்கக்கூடிய ஒரு 15-20 கேள்வியினுடைய அடிப்படையில் வர்றது. அறிவு அதை வச்சா இருக்கு, அறிவு எக்ஸாம் மார்க்க வச்சா இருக்கு. இப்ப இதுல கூட சில வாத்தியார்கள் மேல, எங்க வீட்டுல நிறைய பேர் வாத்தியார் இருக்காங்க, இருந்தாலும் அவங்க கிட்ட போல சண்டை போடுறதே சில பேர் ரொம்ப அதிகபட்சமா போட்டு என்ன பண்ணிருந்தாங்க, இன்னைக்கு கிளாஸே நடக்கிறது இல்லை. நீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், நான் ஃப்ரம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், நீங்க ஈரோடு நாமக்கல் சைட்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல 11வது கிளாஸே நடக்காது. 10வது முடிச்சதுக்கு அப்புறம் பட்டியல் அடைக்கிற மாதிரி அழைச்சிடுவாங்க. 2 வருஷம் வெறும் 12வது மட்டும்தான். பட் 12வது மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல்லஸ்ட் பவுண்டேஷன் 11th சிலபஸ்ல இருக்கு. அப்ப 11th மேத்தமெட்டிக்ஸே நீங்க டீச் பண்ணாம ஒரு 12th மேத்தமெட்டிக்ஸ்ல கொண்டு போய் அவனை உட்கார வச்சு அவனை மனப்பாடம் பண்ண வச்சு, எதை மேத்ஸ கூட மனப்பாடம் பண்ண வச்சு, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணுவேன். கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் யார் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க? கெமிஸ்ட்ரி படிக்கிற ஆளுங்களாம் யார் யாரு? வேதியியல் யாருமே படிக்கிறது இல்லையாங்க? ஓகே, நீங்க 10th நிறைய இருக்கனால சயின்ஸ்லயே அது இருக்கும், ஓவரால் அறிவியல்ங்கிறது. எனக்கு 11வது 12வது படிக்கும் போது கெமிஸ்ட்ரி எக்ஸாம் மட்டும் எனக்கு காய்ச்சல் வந்தோம். காரணம் என்னன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியாது. என்ன பண்ணுவேன், கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனை கூட மக்க படிச்சுட்டு இருப்பேன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த காம்பவுண்ட் எந்த எலிமெண்டோட எப்படி ரியாக்ட் பண்ணி எந்த கேட்டலிஸ்ட்ல போனா அந்த ஈக்குவேஷன் பேலன்சிங் என்னங்கிறது எனக்கு தெரியாது. பை காட் கிரேஸ் எங்க அக்கா வீட்டுக்காரர் கெமிஸ்ட்ரி பிஹெச்டி. நான் 11th படிக்கும்போது எங்க அக்கா கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த காய்ச்சல் நின்றுச்சு. ஏன்னா அது கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், எப்படி என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தாரு. அப்ப என்னாச்சு, எனக்கு ஈக்குவேஷன் சிம்பிள் ஆச்சு. இதுல நிறைய பேர் யாருக்கு மேத்ஸ் கஷ்டம், தைரியமா ரைட் ஒன்றும் தப்பு இல்லை. எத்தனை பேருக்கு சயின்ஸ் கஷ்டம்? வெரி குட், வரவே வராது. குட். இதுல ஒண்ணே ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், கஷ்டம் அப்படிங்கிறது எதுல இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இங்க யாராவது விசில் அடிக்க தெரியாத ஆளுங்க யாராவது இருக்கீங்களா? குட். விசில் அடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். விசில் அடிக்க தெரிஞ்சாங்க யாரு? சூப்பர். உங்களுக்கு அது கஷ்டமா?
ரொம்ப ஈஸி. இங்க எத்தனை பேருக்கு வந்து பைக் ஓட்ட தெரியும்? பட் லைசன்ஸ் வைஸே இல்ல, பட் இருந்தாலும் பைக் ஓட்ட தெரியும். ஓகே, ரைட். பைக் ஓட்ட தெரியாத ஆளுங்களுக்கு பைக் ஓட்டுறது ஈஸியா கஷ்டமா? நான் பைக் ஓட்ட கத்துக்கும் போது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கிக்கரை தொலாவணும் எங்க இருக்குன்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்டுக்கு மேல ஆகும். அப்புறம் கையில தான் அந்த கிக்கரை தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் கண்ணில் தான் கிக்கரை பார்த்து தான் காலையை வைப்போம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளச்சை ஒரு தடவை பார்த்து மறுபடியும் இப்படி பிடிப்போம். எக்ஸலேட்டர் திருப்பி இப்படி கை போகும். கீர் மாற்றும் முன்னாடி கால் கீர் மாற்றும். பைக் ஓட்ட கத்துக்கிட்ட யாரா இருந்தீங்கன்னு அதை செஞ்சிருப்பீங்க. ஆனா பைக் ஓட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 3 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க. எங்கடா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாவ, அதுக்குள்ள எங்கடா போனா அப்படின்னா 3 கிலோமீட்டர் தாண்டி அன்சைட் போயிட்டு இருக்கான். அதே கத்துக்கும் போது அவனுக்கு என்னவா இருந்துச்சு? அது கஷ்டமா இருந்துச்சு. அப்ப எந்த ஒரு விஷயமும் கஷ்டம் ஈஸிங்கிறது அந்த விஷயம் சார்ந்தது அல்ல. மேத்ஸ் கஷ்டம்னா மேத்ஸ் கஷ்டம் இல்ல, சயின்ஸ் கஷ்டம்னா சயின்ஸ் கஷ்டம் இல்ல. எனக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமும் எனக்கு கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயமும் ஈஸி தான். புரியுதா புரியலையா? அப்ப எந்த ஒரு விஷயமும் கஷ்டம் இஷ்டம்ங்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கார் ஓட்டுறது ஹிமாலயன் டாஸ்க். சார் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, கார் ஓட்ட சொல்லாதீங்க. அப்ப முதல்ல நீங்க உங்ககிட்ட இருந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் கஷ்டம், இந்த சப்ஜெக்ட் கஷ்டங்கிறதே முதல்ல வந்து மறந்துருங்க. எந்த சப்ஜெக்டும் கஷ்டம் கிடையாது. நீங்க கத்துக்கிற வரைக்கும். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 10 பேருக்கு அதே சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க இந்த விசில் அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாது. பட் விசில் அடிக்க தெரியாத ஆளை கத்துக் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப எந்த விஷயமும் கஷ்டம் இல்லை, தூக்கி போடுங்க. இந்த எக்ஸாம் ஃபியர் வந்து வாழ்க்கையில வச்சுக்காதீங்க. இன்னைக்கு பரீட்சையில பாஸ் ஆயிட்டு வந்து 100க்கு 100 வாங்கிட்டா வாழ்க்கையில சூப்பரா வந்ததுனால நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பொய். யாரோ சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. படிப்புல 100க்கு 100 வாங்குறதுக்கும் வாழ்க்கையில வெற்றி அளிக்கிறதும் சம்பந்தமே இல்லை. வாழ்க்கையினுடைய வெற்றி வேற, அறிவுங்கிறது வேற. கல்விங்கிறது அறிவை வளர்த்திக்கிறதுக்காக தான் இருக்கணும். அந்த அறிவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத வச்சுதான் உங்களுடைய வளர்ச்சி. படிப்பை வச்சு வளர்ச்சி இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே துக்ககரப்பட வேண்டிய சூழ்நிலை. இந்த புல்வாமால ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. 350 கிலோ RDX வந்து ஒரு கார்ல வச்சு நம்மளுடைய படை வீரர்கள் மேல அடிச்சான். வெறும் புத்திசாலித்தனத்தை மட்டும் பாருங்க, சாதாரண புத்திசாலித்தனமாவது. காஷ்மீர்ல எப்பயுமே வந்து ரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய செக்யூரிட்டி கண்ணுல மண்ணை தூவிட்டு வந்து அடிச்சு 40 பேர் ஜவானுடைய உயிர் எடுத்திருக்காங்க. இதே யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைட் எடுத்துட்டு போயிட்டு பில்டிங் அடிச்சான். இவெல்லாம் என்ன அறிவுல கம்மியானாலா, படிப்புல கம்மியானாலா? அப்ப அவன் அதெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சியா? முட்டாள்தனமான செய்கைகள், காட்டு மிராண்டித்தனமான செய்கைகள். அதுக்காக எவ்வளவோ காசு வாங்கியிருக்காங்க, எவ்வளவோ காசு போனது. அப்ப இந்த வாழ்க்கையில நம்மளுடைய அறிவு வளர்த்திக்கிறதுக்காக கல்வி. ஏன்னா அறியாமை விலகுனா கல்வின்னு அப்படி பையன். அறியாமை விலகுச்சுனால எனக்கு அறிவு வந்துட்டு இருக்கு. அறிவு 100% இருக்கக்கூடிய ஆளுங்க யாரும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? இது வரைக்கும் உலகத்துல யாரையும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கல. எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க. அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறத பத்தி வருத்தமே படாதீங்க, கவலையப்படாதீங்க. எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது, அந்த சப்ஜெக்ட் வராதுங்கிறதுனால நத்திங் டு வரி அபௌட். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? அதை கத்துக்கிறதுக்கு முயற்சியில. தெரியலங்கிறது பிரச்சனையே கிடையாது. இப்ப என் பையன் சிறியர் வந்து கேட்பான். என் பெரிய பையன் வந்து ரொம்ப புக்கை படிக்கக்கூடிய, அதனால கொஞ்சம் இன்டெலிஜென்ட் இருப்பான். ஏன்னா அவன் வந்து கைடு படிக்க மாட்டான். அவன் புக்கை படிக்கிற வந்து, அப்பா நீ MSc மேத்தமெட்டிக்ஸ் MBA தானே, எனக்கு ஒரு டவுட் இருக்கு சொல்லுங்கன்னு. நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்த கோஷ்டி என்ன கேட்காத, எனக்கு தெரியாதுன்னு ஓப்பனா. ஐ ஆம் எ விட்னஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. மனப்பாடம் பண்ணி புரியாம படிச்சுனா, இப்ப நிறைய பேர் சொல்லுவான் மனப்பாடம் பண்ணு, மனப்பாடம் பண்ணு, மனப்பாட சக்தி. மனப்பாடம் பண்ணவே வேண்டியதில்லை. எப்ப பண்ண வேண்டியதில்லை? எப்ப மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை? புரிஞ்சிருச்சுன்னா மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை.
ஒரு பொருள் புரியலைங்கிறனால நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல என்ன வரும் தெரியாம கமா, ஃபுல் ஸ்டாப், அப்ராக்சிமேஷனை கூட மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எழுதுறோம். சில நேரத்தில் டீச்சர் கிட்ட கூட எனக்கு வருத்தம் உண்டு. என்ன மேடம் ஒரு 4 மார்க் குறைஞ்சிருக்கு, என்ன சார் கமா விட்டுட்டாங்க சார் இந்த இடத்துல இருந்தாங்க மேடம். அப்போ எதுக்காகனா நம்ம யாரும் வந்து காப்பிரைட் பண்ண போறது இருக்கிறத அப்படியே எடுத்து அச்சடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப நம்ம மார்க் பேஸ்ட் தயவு செய்து படிக்காதீங்க, புக்கை படிங்க. இதுல நிறைய என்ன ஆகுதுன்னா, இந்த +1 +2 நீங்க போகும்போது நிறைய உங்களுக்கு அட்வைஸ் வரும். லாஸ்ட் ஒரு 20 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எழுதலாம். அந்த 20% கொஸ்டின் பேப்பர் பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 80 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த கொஸ்டினை மட்டும் படிதான் மார்க் 80 மார்க் வாங்கிடலாம். கரெக்டா சொல்றாங்களா? ஆனா சத்தியமா சொல்றேன், வாழ்க்கை பூரா அந்த 80%னால உங்களுக்கு சல்லி காசு பிரயோஜனம் கிடையாது. சல்லி காசு பிரயோஜனம் கிடையாது, வெறும் மார்க் வேணா இருக்கும். நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணுவேன், நிறைய MBAs வருவாங்க, பட் வெரி பேத்தட்டிக். என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர்ஸ் கூட இண்டஸ்ட்ரியில பேசுவோம், HR கிட்ட பேசுவோம். இன்னைக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, எல்லாருமே சொல்றாங்க நாட்டில் வந்து வேலை இல்லாத ப்ராப்ளம், வேலை இல்லாத ப்ராப்ளம், வேலை இல்லாத. உண்மையாலுமே எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லைங்கிற பிரச்சனை இல்லை, வேலைக்கு தகுந்த தகுதியான ஆட்கள் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனை. வேலை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இப்போ? இப்ப எனக்கு இன்னைக்கு என்னுடைய ஜாப்ல நான் பார்த்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல குறைஞ்சபட்சம் 10 to 15 லட்சத்துக்கு எனக்கு 2 பொசிஷன் வேகன்ட் இருக்கு. 1.5 வருஷம் ஆள் பார்த்துட்டு இருக்கோம். Can you believe it? Can you believe it? அப்ப இன்னைக்கு வேலை இல்லைங்கிற பிரச்சனை இல்லை, வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த கல்வி, நீங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கல்வி வாழ்க்கையில முன்னுக்கு வர உதவுதா? இந்த 80-90 கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் கரெக்ட் தான். அவங்க சிஸ்டம் எக்ஸாம் கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க, இந்த புக்கை பூரா படிச்சிருந்தா ஒரு கொஸ்டின் கேட்போம், ரேண்டமா கேட்போம். அப்ப அந்த ரேண்டமா கேட்கக்கூடிய கேள்வியிலேயே வந்து பையன் வந்து ஒரு 80-90 ஸ்கோர் பண்ணான்னா ஒரு இன்டெலிஜென்ட். பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, புது புக்கையும் அவன் படிச்சிருக்கான், அதனால நம்ம எங்க இருந்து கேள்வி எடுத்தாலும் மார்க் வாங்குறான். சோ சிஸ்டம் கொண்டு வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் தான் கொண்டு வந்திருக்கான். ஆனா நம்மால எப்பயுமே ஒரு சைட் ட்ராக் போடுவோம், சிஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்ப மார்க்கை வச்சுதாங்க நீ எடை போடுற, என்னைய விடுங்க, ஆட்டத்தை மாத்துறேன். நான் ஸ்கூல் பண்ணது பூரா இதான் பிரச்சனை. ஆட்டத்தை மாத்து, பாடம் எடுக்காத, எக்ஸாம் பிராக்டிஸ் கொடு. சோ அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் என்ன? டு லேர்ன் த டெக்ஸ்ட் புக்ஸ். தயவு செய்து உங்களுக்கு நான் பர்சனலா ஒரு பிரதரா, ஒரு ஃபாதர்லியா, ஒரு அங்கிளா ஒரு அட்வைஸ் நீங்க சொன்னீங்கன்னா, தயவு செய்து கைடு படிக்கிறது நிறுத்துக்க. முதல்ல ப்ளீஸ் ரீட் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். என்ன காரணம்னா, கேள்வியில வந்து என்ன கேள்வி பதில்ங்கிறது மட்டும்தான் இருக்கும், கேள்விக்கு உண்டான பதில் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, திடீர்னு ஒரு சினிமா போறீங்க, திடீர்னு வந்து உன்னை 12வது ரீல்ல உட்கார வச்சு 14வது ரீல்ல வெளியே தூக்கிடுவான். என்ன ஆகும் உங்களுக்கு அந்த படத்தை பத்தி? ஒரு படம் ஓடுது, 16 ரீல் படம், ஆனா பசங்க ஒரு 10வது ரீல்ல ஒண்ணு உள்ள விடுறான், திருப்பி 12வது ரீல்ல வெளியேற்றான் தேட்டர் விட்டு. ஏதாவது புரியும் அந்த படத்தை பத்தி? ஒரு மண்ணும் புரியாது. அதுதான் இந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிற விஷயம். ஏன்னா இது ஆரம்பம் எங்க, இது என்ன பேஸ், என்ன டெஃபினிஷன். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் படிக்கிறோம்னா அதனுடைய பேஸ் என்ன, அதனுடைய யூஸ் என்ன, அதெல்லாம் தெரியாம அதை பத்தின ஹையர் ரீடிங்ஸ் அதை என்ன பண்றோம், மனப்பாடம் பண்ணிடுறோம் நம்ம. ஏன்னா சார் லாஸ்ட் 20 வருஷத்துல 18 வருஷம் இந்த கேள்வி வந்திருக்கு சார், 20 மார்க்ல. டீச்சர் சொன்னாங்க, ப்ளீஸ் டிக் இட், இட் இஸ் ஃபார் கிராண்டட். அப்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய பயணம்? தயவு செய்து மாணவ செல்வர்களே, நான் சொல்றது என்னன்னா, பணத்துக்காகவோ மார்க்குக்காகவோ தயவு செய்து படிக்காதீங்க. அறிவை வளர்த்துறதுக்காக. எதுக்காக படிக்கணும்? அடுத்தது சார் பணமும் வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாங்கிறீங்க, அறிவை வளர்த்துக்கணுங்கிறீங்க. எதுக்கு சார் அறிவை வளர்த்துக்கணும்? என்ன சார் பண்ண போகணும் அறிவை வளர்த்து? என்ன சார் நான் அறிவை விற்க போறேன்? எதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்? எதுக்காக? அது உங்க பதில் உங்க வீட்டுல இருக்கு. எதுக்காக ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்? உங்க அப்பா இன்னைக்கு ஏன் கஷ்டப்படுறாரு? இங்க இருக்கிற மாணவர் செல்வர்கள் எத்தனை அப்பா வந்து இன்னைக்கு ஆபீசர்ஸ் ரேங்க்ல இருக்காங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காங்க? இல்ல, நான் எங்க அப்பா வந்து சாதாரண டெய்லர், அந்த ஃபேமிலியில இருந்து வந்தேன் நான்.
பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. அப்ப எதுக்காக ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பையனை மேல தூக்கி விடணும். நம்ம பையனை மேல தூக்கி விட்டாதான் நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப நம்மளுடைய பேரண்ட்ஸை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா ஏன் கஷ்டப்படுறாங்க? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா திட்ட குழந்தைங்க நிறைய இருக்காங்க. ஏய் என்ன பண்றாங்க, வீட்டுல 2 கார் இருக்கு, நம்ம வீட்டுல வந்து ஒரே ஒரு பைக் தான் வச்சிருக்கோம்,